கள்ளக்குறிச்சி என்னடா வேணும்? தலையெழுத்தல் காலெழுத்தல் மட்டுமில்ல, வீட்டுக்குள்ள மன இடத்தில் நிறைய குழப்பங்கள் நடக்கும். காதுக்குள்ள யாரோ வந்து பேசுறத மாதிரி உள்ள குழப்பமெல்லாம் தோன்றுதா? கால் வந்துட்டு வா. நமஸ்காரம் நமஸ்காரம் வரலாம் வாப்பா. பௌர்ணமி அன்னைக்கு வந்து சரி 5ஆம் தேதியே வந்துரு. விஷயத்தை முடிச்சு செய்தான். நல்லா என்ன எனக்கு என்ன நாடாடு மாரியம்மா எங்க இருக்கா? சரி, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பக்கத்துல போறவள்ள ஒரு சின்ன கடை இருக்கா? என்ன கடை அது? சரி, கால் வந்துட்டு வா. பெட்டி கடையா இருந்தாலும் பெரிய பொருளை விற்கிறார் அப்பா. தள்ளாடி விளக்கூடிய பொருளையும் விற்கிறார் அப்பா. என்னடா தள்ளாடி உனக்கு ஒரு பேரை கொடுக்க, கர்மசாமின்னு பேர் வச்சுக்கா. மனம் குழம்பாம பெற்றுக்கொள். தை மாதத்துல ஒரு திருமண வாழ்வு குடும்பத்துல நடக்கும். அது வெற்றியாக நடக்கும். அவனுங்க கூட்டுவா உடனே சரியாக்கிட்டாங்க. அதை பத்தி உத்தரவுல வரணும் பேசலாம். கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? கள்ளக்குறிச்சியில பாப்பா. சாமி சொல்லுங்க, என்ன வேணும்? காடு சம்பந்தமான இடத்தில் சில மனிதர்களால் இடைஞ்சல் உண்டு. அதனால அதை பயனடைய முடியாத வேதனை நடக்கும். பையனுக்கு என்ன பண்ணணும்? ஒருத்தனுக்கு மட்டும் வருமானத்துக்குரிய வழி கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நீக்கி வெற்றியாக்கி தார. வேற என்ன வேணும்? வீட்டை பத்தி இப்ப உத்தரவே இல்லை. 6 மாதம் பொறுமை வேண்டும். ஜெயிக்கிறேன். கர்மசாமிக்கு என்னுடைய விவசாய பூமி சம்பந்தமாக மனக்குறை தீரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்ன விவசாயத்துல என்ன பிரச்சனை? கால் நல்லதான கச்சேரி பாடுறாரு. கச்சேரி தீர்முன்னே கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியே ஏன்பா? இந்த வழக்குல உன் பக்கம் வெற்றி உண்டு. உன்னை தேவையில்லாம தள்ளணும்னு ஒருத்தன் ஒரு குரூப்லாம் சேர்ந்து உன்னை நெகட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து நீக்கி உன்னை வெற்றியாக்கி தந்தா போதுமா? நடத்திடுவோம். வேற என்ன வேணும்? என்ன உன் பக்கத்துல கரெக்டாக வராரு? எங்க இருக்காரு? கால் நோட்டுவாரு. வேற என்னப்பா வேணும்? இந்த 2 பேருக்கு வீடு கட்ட பணம் வச்சுட்டேன் பாரு. எண்ணி பாரு. வெற்றி உண்டு. நடத்திட்டாங்க. போய்ப்பான். கர்மசாமிக்கு நான் நடந்துகிட்டு இருந்த தொழில் திடீர்னு தடையாயிடுது. அது ஏன் ஆச்சு? அதை தொடங்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி. என்னடா தொழில் நடத்துறே? காலம் தூங்காதே தம்பி தூங்காதே, கணேச தூங்காதே தம்பி தூங்காதே. இன்னொரு தடவை கால் நோட்டுவான். நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. நீ இப்ப தூங்கு நல்லதுதான். ஏன்னா வண்டி ஓட்டணும்லட.
உன்னுடைய கட்டுமனைக்கு போனண்டா தம்பி, கடன் வாங்கி நீ கடன் கொடுத்திருக்கிறாய். அதுல 2 பேர்கள் உதவி செய்வதாக சொல்லி 2 பேர் உன்னை கார வாரிட்டாங்க. அந்த பணமெல்லாம் இப்ப சிக்கலாகி நின்று அதை பிரிக்க முடியாத வேதனையார் அந்த தொழிலை இப்ப தடமுடி. உண்மையா? கால் ஒன்று தொக்கு தொக்குன்னு 1000 தானா இப்ப மீண்டும் தொடங்கணும்னா இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாயாவது கயிற வேணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி உன் தொழிலை தொடங்கி இழந்ததெல்லாம் பெற்று தரதுக்கு வழி ஒத்து தட்டுமாடா. கால் ஒன்றும் என் பிள்ளைக்கு வெற்றி மேல கொடுங்கப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பெண்ணுடைய நட்பு இருந்தால் என்ன, ஒரு பெண்ணின் நட்பு இருந்தால் அப்படி ஒரு சிந்திப்பான். அப்படி இல்லை, கட் போய்ப்பான். கர்மசாமிக்கு, சாமி என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எனக்கு அவங்க மேல கொஞ்சம் மனக்குழப்பமா இருக்கு அப்படி கேட்டு வந்திருக்காரு. யாரு? பாப்பா எதுப்பா பிள்ளை என்ன செய்தான்? ஒண்ணுமே அவனுக்கு நினைவில்லை. கால் வந்துடுவான். பையனுக்கு வயசு எத்தனை? உட்கார். ஆமா, அடுத்த வரல, அடுத்த வரல, அடுத்த வரல, அடுத்த வரல, போப்பா. இந்த மாதிரி உன் மகனுக்கு காலை தடைய தடவை இழுத்துதான் பார்க்க ஒன்றும் ஓட மாட்டேன். உண்மையா இல்லையா? சும்மா என்ன இழுத்து சொல்லி நினைச்சிட்டியோ, விஷயத்துக்கு வந்தேன்டா. கால் வந்து புரியுதா? கர்மசாமி அவனுடைய உடல்நிலையில் உள்ள நரம்புகள் இயங்கலையா அல்லது ரத்த ஓட்டம் சரியில்லையா, அப்படி இல்லைன்னா மூளை நரம்பு என்ன பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற ஃபுல் ஆராய்ச்சியும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எந்த ரிசல்ட்டும் முழுசா கிடைக்கலை. எதிர்பாராம அன்கான்சியஸ் தன்னை மறக்கிற நிலைகளை அவன் அடைந்திருக்கிறான். ஒருவேளை அது மூளைச்சாவு நோயாக இருக்கலாமோ அப்படிங்கிற சில ஆராய்ச்சிகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. உண்மையா இல்லையா? கால் இந்த மனநிலைகள் திருந்துமா அல்லது திரும்புமா அப்படின்னு நான் கொஞ்சம் கேட்கணும். நிமிர்ந்து உட்கார்ந்து என்னை நினைத்து பிரார்த்தனை செய்து பார்க்கலாம். அப்பா, இந்தாப்பா, இந்த கனியை அறுத்து புழிஞ்சி அவனுக்கு வாயில கொடு. உணர்ச்சி ஓட்டங்கள் பெருகும். சரியாக 90 நாட்களில் கைகால்கள் அசைவும், மனநிலை உற்சாகமும் பெற்று தெளிவடைவான். அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல அவனை எழுப்பி நடக்க வைக்கிறேன். இந்தா காசு பணம் தேவை, வைத்துக்கொள் மகனே, சென்று வா. கர்மசாமிக்கு கோம்பை தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் நடக்க முடியலையா? பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி காட்ட வந்தது யார்? வாமா. என்னமா செய்யணும் பிள்ளைக்கு? எப்படி இருக்கான்? கண்ண மூடுமா? உன் சொல்ல கேட்க மாட்டேங்க, இன்னொருத்தர் சொல்ல கேட்பானே. கேட்கனா கால் வந்து கடிக்கான கணித பேரு என் சொல்ல கேட்க மாட்டான், இன்னொரு ஆள் தான் கேட்பான். உன் மகன் மனத்தை திருப்பி குடும்பத்துக்கு ஒத்துப்போக வச்சா போதும்னா வெற்றியாக்கிட்டாரு. இந்தா இது மூலம் உன் மகளுக்கு நான் கொடுக்குற இந்த விபூதிய விவசாய பூமியில போடு. பயிர்கள் பளிச்சுன்னு விளையும், புண்ணியம் கிடைக்கும், பொன்மணியும் பூமியாக மலரும். சென்று வா. கர்மசாமிக்கு, சாமி என் பண விஷயமா எனக்கு நிறைய மன வருத்தம் இருக்கு,
அப்படி சொன்னாங்க. பணம் விஷயமா என்ன அர்த்தம்? வாங்க, யார்ட்டையும் கொடுத்தியாமா நீ? வாமா, எவ்வளோம்மா கொடுத்த? என்கிட்ட தந்துருக்கலாம்லாமா, நீ ஏன் அடுத்தவனுக்கு கொடுக்க? நினைவாலே வரலாம் வரலாம் வரலாம். அண்ணா வணக்கம், சோமா இருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? காளியம்மா இருக்காளா? காளி உங்ககிட்ட இருக்கோ? எங்க இருக்குது? சரி, நீ கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கித்தாரேன். புதுமையா நீ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்னுடைய அருள் சக்தி உனக்கு துணை கொடுக்கும். அந்த வண்டியை ஓட்டலாம்ப்பா. இன்னும் 6 மாதத்துக்கு அந்த வண்டி ஒன்னே விட்டு விலகாது. புரியுதா? இந்தா உனக்கு தொழில் நடத்தி தரேன், வருமானத்தை விகுத்து தரேன். வேற என்னமா வேணும்? இந்த விவசாயத்துக்கு இந்த பணம் வச்சுக்கா. கண்ணை மூடு, கண்ணை முடிக்க கொஞ்சம். இந்தா பெருக்கி தாரேன், கட்டி. இந்த நரம்பு வலிக்கு மருந்து தந்துருது. குணமா கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? மகாராஜன் உலகை ஆளுவார், அந்த மகாராணி இதயம் சேர உலகை ஆளுவார். அக்கா, நீ கேட்கிற வரத்தை கொடுத்து கர்மசாமி சொல்லிட்டாரு. என்ன வேணுக்கா உனக்கு? நல்லா புரிஞ்சுக்கோ. உன் வீட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், காப்பாற்றி தந்துடுறேன். இந்த கடனை தீர்க்கிறதுக்கு உனக்கு உழைப்பில் பெருமை இல்லை. அதனால எப்படி கடன் வாங்கி கடன் அடைக்க முடியுமா? அதைத்தானே இதனால பண்ணி கட்டுவிட்ட கால் ஒன்றுவான். அப்படின்னா நான் என்ன பண்றது? என்ன பண்றது? நீ கொடுக்கிய அவ்வளவு பணம் எப்படி கொடுக்க முடியும்? பேத்திக்கு வயசு எத்தனை? பேத்தியை ஸ்கூல்ல படிக்க வச்சு தந்துருந்தேன். உன் கடலுக்கு வழிவகுத்து எப்படியாவது காப்பாய்த்தான். பணம் கிடைக்கும். எல்லாம் ஒரே கேள்வியில கேட்க முடியாத அக்கா. அடுத்தவா வாமா, பெரிய அக்கா நல்லா இரு, வா. பௌர்ணமிக்கு வந்துருவா. சபா அவ்வளோதான், கேட்டாச்சு. நீ ஊருக்கு கிளம்பலாம். என்னம்மா வேணும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. யாருக்கு எந்த நீரை தெரியும், ஊருக்கு எந்த நீரை புரியும். அமைதியா வந்து உட்காரணும். அனிமிக் ப்ராப்ளம், ரத்த ஓட்டம், பிளட் சர்வீஸ் வந்து சரியா இல்லை. அதனால அடிக்கடி தள்ளாட்டமும் ஜாயிண்ட் வலிகளும் இருக்கு. இதுக்கு செய்வன கோடெல்லாம் ஒன்றும் நடக்கலை. தேவையில்லாம அந்த எண்ணத்தை கையில் எடுத்தோம்னா அது மகா குற்றம். அதனால மருத்துவத்தால் உன்னை தேற்றி வெற்றியாக வாழ வச்சுட்டார். கவலைப்பட வேண்டாம். வேற ஒரு வாரம் கேட்டுக்கா. அவனுக்கு எந்த வேதனையும் இல்லாம காப்பாற்றி சொன்னபடி கேட்க வைக்கிறேன். இந்த விபூதியை கொண்டு வேண்டாம். இந்த அண்ணு கொஞ்சம் வைங்க, கண்ண முடிக்க ஆரம்பித்தான். இந்தா புண்டக்க மண்டக்கான்னு கிடைக்கும். சந்தோஷம். இந்த பூக்களையும் அடி பூவா கிடைக்கும். வாப்பா கோம்பை அரசன். கொடுக்க சொல்லி போய் இங்க நிற்கிறாங்களா? சிவராமன் எங்க நிற்கிறாரு? கூட்டு. ஆமா, விநாயகர் பெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? அதான் பிள்ளையார் வந்து நிற்கிறாரு, அதான் கேட்டேன். 2 பிள்ளைகள் இருக்காங்களா? சரி, என்ன செய்யணும் உங்களுக்கு? கண்ணை முடிக்கா.
கால் நோட்டு வரலாம். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுமே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்து எங்கு எழுந்து அருள்வது நீயே அப்பா. சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? சுமார் ஒரு 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குமா? வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று உன் பையனுடைய பேருக்கு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய். அந்த விபூதியை கொண்டு வீட்டில் வை. உன்னுடைய மருமகளுடைய மனதை மாற்றி மதியை திருத்தி வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். சிவன்கிட்ட வர வாங்கி உனக்கு சொல்லியிருக்கேன். இந்தா நல்லா வாமா, சோபா இருக்கியா? எடுத்த கறி உனக்கென்று சொன்னேன். என்ன வேண்டும்? கங்கை அழித்தவா கண்டோ தொழுவினா சதங்கையாடும். என்னமா வேணும்? கண்ண முடிக்கா. என்ன கருப்பசாமி மொட்டையா இருக்கு? உன் குடும்பத்தில் அடிக்கடி கொஞ்சம் வாக்குவாதமும் மனக்குழப்பமும் நடக்கு. குணபேதமா அல்லது நடைமுறை சரியில்லையா அப்படி பார்த்தேன். முதிர்குணம் பிடிச்சி முன்கோபத்தால குழப்பம் நடக்கு. கால் நோட்டுவா. என்னடா அப்படி? ஏன் இப்படி? ஏன் இப்படி நடா? ஏன் இப்படி? நீ ஒண்ணு ஏன் இப்படி? இந்தா மகளே, எந்த வீட்டுக்குள்ள எதுவும் தீய சக்திகள் இருக்குமா, மந்திர தந்திரத்தால எதுவும் நடந்திருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் இருக்கிறது மகளே. அப்படி எதுவும் நடக்கும். ஏன் அந்த போராட்டம்? நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வத்தின் பார்வை உன்னுடைய சாந்தித்தியமான வீட்டுக்குள் இருக்கிறது. அதனுடைய அதிர்வு அலைகள் இருப்பவருடைய உள் உணர்வுகளை திருப்பி மனக்கோலத்தை உருவாக்கி இருக்கிறது. அதை இன்றிருந்து நான் நிறுத்திவிட்டேன். இப்பொழுது ஒரு பாட்டு பாடினே, புரிகிறதா? கங்கை அணிந்தவா கண்டோர் தொழு விலாசா. சிவபெருமானுடைய கழுத்தில் என்னடா கிடக்கும்? நாகம். நமச்சிவா. இனி எந்த ஒரு பிரிவும் இருக்கா. எல்லாரும் இன்புற்று அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருந்து செல்வ சிறப்பை பெறுவாய். ஆடு மாடு சரியில்லையா? கண்ணை மூடு. என்ன ஒரு மாடு கால காலம் உதையுது? என்ன காரணம்? சரியில்லையே. இந்த கனியை தொழுவத்தில் பட்டியல விடுவோம். எல்லாம் வெற்றியாகும். வாப்பா கால பாடா. கட்டால கட்டழகு கண்ண உன்னை காணாத கண்ணூறு கண்ண பட்டாடை கட்டி வந்த மைன. தம்பி நல்லா இருக்கியா? புத்தி மாறாட்டம் வருது அடிக்கடி. கால் விட்டுலாம். நடை போடு நீ நடை போடு. என்னவா இந்தாடா, என் துணையால் இன்னும் ஒரு வண்டி நீ வாங்குவாய். அதுவும் உனக்கு தொழிலை ஓங்கி கொடுக்கும். வீட்டை செம்மைப்படுத்தி மென்மேலும் உயர செல்வத்தை தந்திருக்க. பிடிச்சு வா, பெருமையோடு வா. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு விழுப்புரம் விழுப்புரம் தம்பி சோமா இருக்கியா? உன் வீட்டு மனைவிக்கு உடல்நிலை எதுவும் தெரியலையா? வா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. அங்காளம்மா எங்கடா இருக்கா? கால் நோட்டு வேட. வருக மகளே.
உட்கார். கழிந்த 2.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள் நோய் பணி காட்டி, உறவுக்குள் பகையும், பெற்ற செல்வத்தின் இழப்பும், நகை நட்டுகள் இழந்து போகக்கூடிய வேதனையும் நடந்துவிட்டன. உண்மை இல்லையா? கால் நோய். இப்போ மனைவியினுடைய உடல்நிலை சம்பந்தமாக ஒரு மனக்குழப்பமும், நீர் சம்பந்தமான இரக்கம் வேதனையும் உடம்புல இருக்கு. அதை நீக்கி தரணும். வேற என்னடா வேணும் உன் பிள்ளைக்கு? அவனுடைய தொழிலையும் வாழ்க்கையும் சிறப்பாக நடத்திருந்தா போதுமா? ஒன்னும் கவலைப்படாத. 5ஆம் தேதி வா, என்னை பார், தொழில் வளமாகும், செல்வம் பெருகும், காசை கைவிட்டுட்டேன் இந்த அப்படி வெற்றி விடு போமகன். கர்மசாமிக்கு உனக்கு விழுப்புரமா? விழுப்புரம் எல்லையிலிருந்து ரைட் சைடு ஒரு ரோடு போகுது, நீ இடது பக்கம் போகக்கூடிய ரோட்ல போகுது. இந்த ஏரியா வந்து அந்த பக்கம் 2 ஒரே இடமா? விழுப்புரம் மாவட்ட நாக்கில் தைரியமா நிற்கிறீங்க நீங்க. என்ன முருகா, ஒரு மரமும் மரத்தடியில் சிவனும் இருக்கா? சும்மா சொல்லுங்க, எங்க இருக்கு? கால் ஒன்று காதலே இல்லை உலகிலே, சாதல் குன்றே தெய்வீகமே, கனவு நினைவு. உட்கார். இல்லை, நீ சாமியெல்லாம் கடவுளை கும்பிடுவ, கரெக்டு. தெய்வம்னு ஒரு சக்தி இருக்குன்னு நம்புவ, கரெக்டு. குறி சொல்றவன், கோடாங்கி அடிக்கிறவன், ஜாதகம் சொல்றவன நம்ப மாட்டேன், எக்காலம் பண்ணுவியே. எங்கடா எப்படி எப்படா போயிட்டு வா, கால் விட்டு வா. உண்மை என்ன தம்பி? சரி, யூடியூப்ல அவர் பெருசா வாரார, நிறைய பேர் போறாங்க, நம்மளும் போய் பார்ப்போம். மனதில் ஒன்று நினைப்போமே, அவர் சொல்லி நமக்கு நடந்துருக்குன்னா இந்த உலகத்துல அப்படியும் ஒரு சக்தி உள்ள மனுஷன் இருக்கான்னு நம்மளும் கும்பிட்டுக்கிடுவோம். அப்படி சொல்லி வந்திருக்காரு. வா, இப்ப என்ன வேணும் உனக்கு? திருமண வாக்கியம் வேணும். கையில ஒருத்தி இருந்தாலும் என்னாச்சு? சரி விடு, கால் வா.